பரிசுத்த நாம் பயன்படுவதாக. இந்த நாளில் கூட இந்த சூழ்நிலையில் நாம் தேவ சன்னிதானத்தில் அமர்ந்திருக்கும்படியாய் தேவன் நமக்கு கொடுத்த இந்த பெரிய சாட்சியத்திற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த நாட்களில் ஒரு மரண சம்பவம் துக்கத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. என்னுடைய சகோதரர் டேவிட் ராஜ் அவர்கள் கர்த்தருக்குள்ளாக எங்களுக்குள்ளாக எந்த ஒரு மனக்கசப்பும் பார்த்ததே கிடையாது. நான்கு பேரும் கிறிஸ்துவுக்குள்ளாக கிறிஸ்துவினுடைய அன்பில் வளர முடியாது. தேவன் கிருபை செய்தார். வேலை நிமித்தமாய் துபாய் பிரதேசத்துக்கு கடந்து போகும்போது அங்கே வேலை ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ஆனால் மாலத்தில் இருக்கும்போது சரி, துபாயில் இருக்கும்போது சரி, வேலை ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்தில் கர்த்தருடைய வேலை செய்வதில் அதிகமாக ஈடுபாடு கொண்டார். அங்கே நான் போகும்போது மலையாள அசம்பிளி, தேராபதன் அசம்பிளி, அதில் அண்ணனுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அதோடு கூட சேர்ந்து நம்முடைய வேலை பளு அதிகமாக இருக்கும். ராத்திரி நேரங்களில் ஷிஃப்ட் இருக்கும்போது மீதமுள்ள நேரங்களில் கர்த்தருக்காக செயல்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். அது மாத்திரமல்ல, நாங்கள் தமிழ் சபையை ஆரம்பிக்கும் போதும் அங்கே தமிழ் சபையில் அநேகருக்கு அண்ணன் ஆறுதலாக சபையில் பொறுப்புகளோடு இருந்து கவனித்து கொண்டு வந்தார். எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரியத்தையும் மற்றவர்களிடத்தில் ஷேர் பண்ணாதபடிக்கு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் அவருக்கு இருந்துச்சு. அது மாத்திரமல்ல, சாட்சியை காத்து கொண்டிருந்ததை நாங்கள் உணர முடிந்தது. தமிழ் சபை ஆரம்பித்து அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. நான் 7 வருடங்களுக்கு மேலாகுது. நேற்றைக்கு போன வாரத்தில் தான் மீண்டுமாக அந்த சபையில் இருக்கிறவங்களை தொடர்பு கொண்ட போது அவங்க சொன்னாங்க, அடுத்த ஒரு தலைமுறைகள் சபையில் எழுப்பிட்டாங்க. நாங்கள் இல்லைனாலும் சபை நடத்தக்கூடிய அளவுக்கு வாலிபர்களை உருவாக்கி இருக்கிறாங்க என்று சொல்லி மிகுந்த சந்தோஷமான செய்தி சொன்னாங்க. நேற்றைக்கு ராத்திரி கூட தேரா பிரதர் அசம்பிளி, தமிழ் பிரதர் அசம்பிளி, அபுதாபி பிரதர் அசம்பிளி, 3 சபையில் இருக்கிற அநேக தேவ பிள்ளைகள் அவனை குறித்து சாட்சி சொன்னார்கள். நாங்கள் அண்ணன் வேலை நிமித்தமாக இருக்கிறது நிமித்தமாக பல வருஷங்கள் அதிகமாக நாங்கள் தொடர்பு கொள்ள முடியவில்லை. லீவ் வரும்போது மட்டும்தான் குடும்பங்கள் ஆனதுக்கு பிற்பாடு அவர்களுடைய பொறுப்புகள் இருக்கிறதுனால தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்தாலும் கர்த்தருக்காக கர்த்தருடைய வேலையில வைராக்கியமாய் நின்று அநேக ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தின ஒரு பெரிய செய்தி கேட்டு நாங்கள் சந்தோஷப்பட்டோம். கிறிஸ்துவுக்காக அந்த நாட்டிலிருந்து சாட்சியாக இருந்து மரித்திருக்கிறார். அது ஒரு விதையாக விதைக்கப்பட்டிருக்கிறது. அது அநேகருக்கு அண்ணனுடைய வாழ்க்கை ஒரு சவாலாகவும் மாதிரியாகவும் இருந்தது என்று சொல்லி சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அதை நினைத்து நாங்கள் ஆறுதல் அடைந்தோம் கர்த்தருக்காக அண்ணன் செஞ்சதுனால. அது மாத்திரமல்ல, அண்ணனை குறித்து சொல்லணும்னா எந்த விதமான உலகப்பற்று இல்லாதவர். எங்களுடைய வீடை கூட கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மேலாக ஆரம்பத்திலிருந்தே நாங்கள் தீர்மானம் பண்ணது அண்ணனுடைய பெயருக்காக அதெல்லாம் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ முறை அண்ணன் கிட்ட போய் இந்த வீடு அவனுடைய பெயர்ல எழுதி கொடு என்று சொல்லி சொன்னாலும் இன்றைக்கு வரைக்கும் எந்த விதமான உலகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய பற்று இல்லாதபடிக்கு எல்லாத்தையும் தியாகம் செய்கிற ஒரு மனப்பான்மையிலேயே நான் இருந்தார். அவருடைய மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவர்களை பலப்படுத்தணும். நேற்றைய இடத்துல நாங்கள் வீட்டுக்கு போகும்போது சின்ன பிள்ளைகள் அவங்க எங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லி அந்த அளவுக்கு தேவன் அவர்களை பலப்படுத்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாங்கள் அண்ணனை
அந்த மூத்த மகனிலே நாங்கள் பார்க்கிறோம். அதே போல சாயலாகவும் அவனை போலவே பொறுப்பாக சில குடும்பத்தினுடைய பொறுப்புகளை எடுத்து செய்யும்படியாக அவனை இந்த வயசுலேயே ஆண்டவர் பலப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆறுதல் படுத்தும்படியாக தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்திற்கு என்று அவர்கள் சாட்சியாக இருக்கும்படியாக அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் எங்களுடைய குடும்பத்தில் நாங்களும் அண்ணனோடு கூட இருக்கும்படியாக தேவன் எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்தார். இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, ஆனால் ஒரு நாள் பரலோகத்தில் அவரை காண்போம், அங்கு முகமுகமாய் தரிசிப்போம். அங்கு பாடுகள் இல்லாத கண்ணீர் இல்லாத ஒரு நாட்டில் அவரோடு கூட ஆண்டவரோடு கூட நாம் இருக்கும்போது அண்ணனை பார்க்க முடியும் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு ஆறுதலை கொடுத்தது. தொடர்ந்து எனக்காக ஜெபிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை பலப்படுத்தும். அதனால எங்கள் அண்ணனுடைய வாழ்க்கை எங்களை தைரியப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது. அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கர்த்தருடைய வார்த்தை அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயமா இருக்கிறது. அது ஆத்மாவிலும் ஆவிலும் கணுக்களிலும் ஊனையும் உருவ குத்தி இருதயத்தினுடைய யோசனைகளை வகையறுத்து செயல்படுகிறதான வேத வசனம். அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மை தைரியப்படுத்தும்படியாய் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்படியே கேட்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64ஆம் அதிகாரம் 8வது வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா. மிகவும் சந்தோஷப்படுத்துகிற வார்த்தை என்னவென்றால், நமக்கு ஒரு பிதா இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பிதா இருக்கிறார், நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பன் இந்த உலக பிரகாரமான தகப்பன் அல்ல. அந்த தகப்பன் உலக பிரகாரமான ஒரு மனிதன் அல்ல, பரம தகப்பன் நமக்கு இருக்கிறார். வேதம் அதுதான் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா. அந்த பிதாவை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிதாவை புரிந்து கொள்ளும் போதுதான் பிதாவிடத்திலிருந்து வருகிறதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்களேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடியதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ நமக்கு ஒரு பிதா இருக்கிறார். அதே நேரத்துல நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எந்த நேரத்திலும் அப்பா பிதாவே என்று சொல்லி கூப்பிடக்கூடியதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணாரு? இந்த பிதாவை குறித்து பேசிட்டே இருக்கிறார். எப்போதும் பிதாவை குறித்து, பிதா கிட்ட போறேன், ஜெபம் பண்றேன் என்று சொல்லி பிதாவை குறித்து பேசிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் பிலிப்புக்கு ரொம்ப முடியல. பிலிப்பு கூப்பிட்டு கேட்கிறான், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பி, அந்த பிதாவை எங்களுக்கு காண்பியும். உடனே ஆண்டவர் சொல்றாரு, பிலிப்புவே, இவ்வளவு நாள் நீ என் கூட இருந்துட்டு இது நீ அறியலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி யோவான் 14ஆம் அதிகாரத்துல பிலிப்பு இடத்துல இயேசு கிறிஸ்து பேசுகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். கீழே பிலிப்புவுக்கு முன்பாய் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து, இவர் அவருடைய பரம பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருக்கிறார். அப்படின்னா அவர் தான் இவர். இவர் இல்லாம அவர் இல்ல, அவர் இல்லாம இவர் இல்ல. அதான் பிலிப்பு கிட்ட சொல்றாரு, பிலிப்புவை இவ்வளவு தூரம் நீ என் கூட இருந்துட்டு நீ அறியலையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படின்னு அந்த வசனம் என்ன சொல்றதுன்னா, ஒரு பிதா நமக்கு இருக்கிறார், ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறாரு. இந்த பூமியில வந்த இயேசு கிறிஸ்து அந்த தகப்பனை வெளிப்படுத்தி காண்பித்தார். தகப்பனுடைய சொரூபமாய் இருந்தார், தகப்பனுடைய சுபாவத்தை அணிந்தவராய் அவர் இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த தகப்பனை வெளிப்படுத்துகிற ஒரு தெய்வமாய் இந்த பூமியிலே வந்தார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு காலை வேளையில சாட்சிகளை சொல்லி அண்ணனுடைய மரணத்தை குறித்து சொல்லும் போது அது நம்மளை வேதனைப்படுத்துகிற விஷயம், அது நம்மளை
துக்கப்படுத்துகிற விஷயம். ஆனால் அதற்கு மேல நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், நமக்கு ஒரு பிதா இருக்கிறார். அவருடைய கரத்துக்குள்ளதான் நாம் இருக்கிறோம். அவருடைய ஆளுகைக்கு கீழே தான் எல்லாமே இருக்கிறது. அவர்தான் எல்லாவற்றையும் நியந்திருக்கிறார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார். அவருக்கு மரணம் இல்லை. அவர் மரணத்தை ஜெயித்தவர், அவர் பிசாசை ஜெயித்தவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று அந்த பிதாவை குறித்ததான அறிவு நம்மை ஆறுதல் படுத்துகிறது. அல்லேலூயா. காலை வேளையில அப்படிப்பட்ட ஆறுதல்களின் தேவன் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். நமக்கு ஒரு பிதா இருக்கிறார். அந்த பிதாவினுடைய சுபாவத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நாம் அந்த ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை வேளையில ஒரு 5 விதமான சுபாவங்களை மாத்திரம் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது, அந்த பிதா எப்படிப்பட்டவராமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 28 to 30. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இந்த பிதாவை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வெளிப்படுத்திட்டே இருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து அந்த பிதாவை வெளிப்படுத்துகிற ஒரு சுபாவம் பாருங்க. பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் அப்படின்னு தாங்க முடியாத பாரம், தாங்க முடியாத சுமை. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். இழப்புகளா இருக்கலாம், காயங்களா இருக்கலாம், நஷ்டங்களா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அது பாவ பாரமா இருக்கலாம், சத்துருவின் போராட்டமா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது மாத்திரமல்ல, அங்க என்ன சொல்றாரு? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர், ஒரு தகப்பன், ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் அந்த இடத்துல நடக்கிறது. என்ன நடக்குதுன்னா, அவர் தன்னுடைய நுகத்தை நம்ம மேல வைக்கிறாரு. அவரு நம்முடைய பாரத்தை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த நுகம் அப்படின்னு சொன்னாலே, ஒரு மாட்டு வண்டியில 2 மாடு பூட்டி அந்த மாட்டு வண்டி போச்சுன்னு சொன்னா, இந்த மாடு எவ்வளவுதான் கஷ்டத்துக்குள்ள போகுதோ அதே கஷ்டத்துல இந்த மாடு போய் தான் ஆகணும். இது குழியில இறங்கினா இது இறங்கிதான் ஆகணும். ஆண்டவர் சொல்றாரு, என்னைக்கு நம்ம அவரை பிதாவாக ஏற்றுக்கொண்டோமோ, என்னைக்கு அவரை தெய்வமாய் தொழுது கொண்டோமோ, நாம் இந்த பக்கம் ஒரு மாடுனா அவர் இந்த பக்கம் ஒரு மாடு இல்லையா? அவருடைய நுகத்தை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் சொல்றாரு, என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கும். அப்படின்னா நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்கிறார். சுமக்க முடியாத பாரங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். சுமக்க முடியாத வேதனைகளை அவர் ஏற்றுக்கொள்கிறார். சகிக்க முடியாத துக்கத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். சகிக்க முடியாத பாரங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பதிலாக அவருடைய நுகத்தை நம்ம மேல வைக்கிறாரு. அந்த நுகம் எப்படி இருக்குமாமா? லகுவாயும் மெதுவாயும் நம்ம மேல இருக்கிறது. என்ன கருமையானவர்களே, தகப்பனுடைய முதல் சுபாவம் நம்முடைய எல்லா பாரங்களையும் எடுத்துட்டு அவருடைய லகுவான மெதுவான சுமையை நம்ம மேல வைக்கிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நம்ம கூட இருக்கிறதுனால வெயிட் எல்லாம் அவர் மேல போகிறது. வெறுமனே ஒரு நுகத்தினை மாத்திரம் தான் நம்ம மேல, வெறுமனே ஒரு சுமை மாத்திரம் தான். ஆனால் அவருடைய பாரங்கள் எல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு காலை வேளையில துக்கத்துல நாங்கள் அந்த வேதனைக்குள்ள போகும்போதுதான் வேதனைப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி அவருடைய ஊழியத்தை செய்ய முடியும். அதனாலதான் தைரியமா இந்த இயேசுவை பிரசங்கிக்கிறோம். இவர் நமக்கு ஒரு பிதாவாய் இருக்கிறார். இந்த பிதா நம்மை ஆறுதல் படுத்துகிறவர், நம்முடைய பாரங்களை சுமக்கிறவர், நம்முடைய வேதனைகளை சுமக்கிறவர். அவர் மெதுவாயும் லகுவாயும் நம்மை பாரப்படுத்துகிறவர். இது ரொம்ப மெதுவான லகுவான விஷயம்தான். அண்ணன் கடந்து போன விஷயம் வேதனையா இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது இது மெதுவானது, இது லகுவானது, இது ஈஸியா ஹேண்டில் பண்ணி போக முடியும். ஒரு நாள் 2 நாள் கடந்து போகும்போது நம்மை ஆறுதல் படுத்துகிற தேவன், சகல விதமான ஆறுதல்களின் தேவன், இரக்கங்களின் பிதா, அவர் நம்மோடு கூட இருக்கிறதுனால, அவர் தகப்பனா இருக்கிறதுனால இதை கடந்து போக முடியும், இதை ஜெயிக்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் வேற யாருக்கு இருக்கு சொல்லுங்க? உலகத்துல எத்தனையோ ஜனங்கள் மரண நேரத்துல தற்கொலை நோக்கி போகிறார்கள், ஒப்பாரி வைக்கிறார்கள், அழுகை அடக்க முடிகிறது இல்ல. எத்தனையோ பேர் துக்கமுகமாய் இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் பலவிதமான வேதனையுடைய அனுபவங்கள போகிறார்கள். உங்களை என்னை ஆண்டவர் சாட்சியாய் நிறுத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு பிதா இருக்கிறார், நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் நம்முடைய வேதனைகளையும் பாரங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு அந்த வேதனைக்கு உள்ளே நின்று கொண்டு
நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம், ஒருவேளை உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய துக்கங்கள், சகிக்க முடியாத காரியங்கள், சகிக்க முடியாத கவலைகள் எதுவானாலும் பரவாயில்ல, ஒரு பிதா இருக்கிறார், அவர்கிட்ட கொண்டு வாங்க, அவர்கிட்ட வைங்க, அதை லகுவாக அவர் மாற்றி விடுவார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட இளைப்பாறுதல் இந்த காலை வேளையில நமக்கு கடந்து வந்திருக்கிறது. நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். இரண்டாவது, அந்த தகப்பனுடைய சுபாவம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்களேன். ஏசாயா 63:9. அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை பூர்வ நாட்களில அவர் வழிநடத்தி வந்த விதத்தை குறித்து சொல்லுகிறார். எத்தனையோ நெருக்கங்கள் இருந்துச்சு அவங்களுக்கு. இப்ப அந்த தகப்பனை குறித்து சொல்றாரு வேதத்துல. எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டிருக்கிறார். நெருக்கங்கள் 4 பாகம் நெருக்கும் போது கசக்கி பிழிகிற அனுபவங்கள், அப்படிப்பட்ட வேதனைகள் நம்ம வாழ்க்கையில வரலாம், துக்கங்கள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். நம்மை பிழிந்து எடுக்கிற மாதிரி குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது இது போன்ற ஒரு இழப்பாக இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஏன்னா இந்த உலகம் அப்படிப்பட்டதுதான். உலகம் ஒரு நாள் நமக்கு அனுகூலம் அல்ல. உலகத்துல ஒரு நாள் நமக்கு நிம்மதி கிடைக்காது. உலகத்துல ஒரு நாள் நமக்கு சமாதானம் இருக்காது. கிறிஸ்துவுக்குள்ளதான் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய உலகம் நமக்கு ஒரு நாளும் சதம் அல்ல. அந்த உலகம் நம்மை நெருக்கும். உலகத்தினுடைய பாடுகள் நம்மை நெருக்கும். உலகத்தினுடைய கவலைகள் நம்மை நெருக்கும். எனக்கு அருமையானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை அப்படி ஒரு நெருக்கத்தை நீங்க அனுபவிக்கிறீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? எல்லா நெருக்கத்திலும் அவரும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். எல்லா வேதனையிலும் அவரும் கசக்கி பிழியப்பட்டு கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறோம், ஒருவேளை இந்த மரண துக்கத்துல நாங்கள் வேதனைப்படும் போது ஒன்று தெரிகிறது, அவரை கண்ணிலே பார்க்க முடியாது. அவர் ஆவியாயிருக்கிற தேவன். எங்கே 2-3 பேர் கூடினாலும் அவங்க மத்தியிலே வருகிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர் எங்களுடைய நெருக்கத்தின் மத்தியில நெருக்கத்தை அனுபவித்துக் கொண்டு ஆவியாயிருக்கிற ஒரு தகப்பன் மத்தியில இருக்கிறார். அந்த தகப்பன் தான் ஆறுதல் படுத்துகிறார். ஒரு தகப்பன் இருக்கிறார். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. உலக பிரகாரமா இருக்கிற தகப்பன், உலக பிரகாரமா இருக்கிற மனிதர்கள் கொஞ்சம் வார்த்தையில ஆறுதல் சொல்ல முடியும். ஆனால் இவர் அப்படி அல்ல. நம்முடைய பாரங்களை எடுத்து போடுகிறார், நம்முடைய துக்கங்களை எடுத்து போடுகிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நம்மை படைத்தவராய் இருக்கிறார். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய நெருக்கங்கள் எதுவா இருக்கலாம், நம்முடைய பாடுகள் எதுவா இருக்கலாம், வேதனைகள் எதுவா இருக்கலாம், இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, உங்களோட ஒரு தேவன் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்ல தேவன். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேல் அவருடைய பெயர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். உலக மனிதர்கள் எல்லாம் கொஞ்சம் வேதனை வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது மாறி நிற்பார்கள். நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நிறைய பேர் கூடி நிற்பாங்க, கஷ்டப்படும் போது மாறுவார்கள். இவர் அப்படி அல்ல. எல்லா சுக துக்கத்திலும் எல்லா நெருக்கங்களிலும் நம்மோடு நெருக்கப்படுகிற ஒரு தேவன். அவர் நம்மை தூக்கி சுமக்கிற தேவன். வேத புத்தகத்தில் அப்படிதான் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறோம், இன்னைக்கு அவர் எங்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார். இந்த துக்கத்தில் அவர் எங்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய பெற்றோர்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் பரம தகப்பனாய் இங்க இறங்கி வந்திருக்கிறார். என கருமையானவர்களே, அந்த தகப்பனை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அந்த தகப்பன் ஓசியாவின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனத்தை வாசிக்கலாம். என் ஜனங்கள் என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை உன்னதமானவரிடத்தில் வரவழைத்தாலும் ஒருவனும் எழும்புகிறதில்லை. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி அத்மாவை போலாக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. இங்க தகப்பனுடைய வேறொரு சுபாவத்தை வெளிப்படுத்துறார். என்னன்னா, எப்ராஹிமை குறித்து இவருடைய பரிதாபங்களை வெளிப்படுத்துகிறார். ஓசியாவின் புஸ்தகத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, எப்ராஹிம் தேவனை விட்டு வழி விலகி போய்விட்டான், எப்ராஹிம் விக்கிரகங்களோடு இசைந்து விட்டான், எப்ராஹிம் வேசித்தன ஆவி அவனை பிடித்து விட்டது என்று சொல்லி பல பாவங்களை குறித்து அந்த சொல்லுகிறார். ஆனால் இங்க வேதத்தை சொல்லும்போது, எப்ராஹிமே, நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? எப்ராஹிமே, எப்படி நான் உன்னை விடுவேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என்னுடைய பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. ஒரு தகப்பனுடைய இருதயத்தை பாருங்க. எவ்வளவு துரோகம் பண்ணியும், எவ்வளவு விலகியும், எவ்வளவு தூரமாய் போயும்
கொதிக்கிற, பரிதாபப்படுகிற, இருதயம் பொங்குகிற ஒரு தகப்பனை இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. அவர்தான் நம்முடைய தகப்பன், அவர்தான் நம்முடைய தேவன், அவர்தான் நம்ம ஆராதிக்கிறவர். நான் கேட்கிறேன், விலகி போனவனுக்கு இவ்வளவு பரிதாபம்னா அவருடைய ஊழியத்தை செய்கிற, அவருடைய வேதத்தை சுமக்கிற, அவருடைய வார்த்தைகளை சொல்லுகிற நமக்கு அவர் எவ்வளவாய் பரிதபிக்கிற தேவனாய் இருப்பார், எவ்வளவாய் தைரியப்படுத்துகிற தேவனாய் இருப்பார். அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாக அவரை ஆராதிக்கிற நம்ம ஒருவரையும் அவர் எப்படி பலப்படுத்துகிறவராய் இருப்பார். எனக்கு அருமையானவர்களே, சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நமக்காக குழம்பிக் கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நமக்காக பரிதபிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், நமக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். சொல்றார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. லாசருடைய கல்லறைக்கு முன்னாடி வரும்போது அவர் வைராக்கியமா சொல்லிட்டாரு, அவர் அவனை எழுப்ப போகிறாருன்னு அவருக்கு தெரியும், லேட்டா தான் வந்தாரு. ஆனால் அந்த வசனம் சொல்லுகிறது, அவங்க சகோதரிகள் அழுகிறத பார்த்தோன்னே இவர் இருதயத்திலே கலங்கி போய்விட்டார். நம்முடைய தகப்பன் நாம் கலங்கும் போது அவர் கலங்குகிறவர், நாம் கண்ணீர் வடிக்கும் போது அவர் கண்ணீர் வடிக்கிறவர். நம்முடைய எல்லா விதத்திலும் நம்மோடு கூட நிற்கிற ஒரு தேவனை நாம் தேவனாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஒருவேளை ஆண்டவரை விட்டு நீங்க விலகி இருந்தாலும் சரி, ஆண்டவரை தொழுது கொண்டிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவர் நம்முடைய பிதா, அவர் நம்முடைய தகப்பன், அவர் நம்மை நேசிக்கிறார். தாயின் கருவில உருவாகிறதுக்கு முன்னமே, உலக தோற்றத்திற்கு முன்னமே, எலும்புகள் உருவாக முன்னமே உங்களை அவருடைய கண்கள் கண்டிருக்கிறது. அவர் உங்களுடைய தகப்பன், அவர் உங்களை நேசிக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது இந்த தகப்பன் மேல அன்பில்லாதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு, வேதம் வாசிக்காதபடிக்கு, ஆண்டவரிடத்துல நெருங்காதபடிக்கு, உலகத்தோடும் மாயையோடும் போய் கொண்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு பிதா இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய உள்ளம் பொங்குகிறது, அவருடைய பரிதாபங்கள் உங்களுக்காக பொங்குகிறது. மகனே ஓடி வா, மனம் திரும்பி வா என்று சொல்லி ஒரு கெட்ட குமாரனை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்த ஒரு பிதா இந்த இடத்துல இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அந்த பிதா இங்க இருக்கிற சிலரை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு நீ மனம் திரும்பியே ஆக வேண்டும், தேவ சன்னிதானத்தில் நீ வந்தே ஆக வேண்டும், அவரை கட்டி பிடித்து ஆக வேண்டும், அவரை தெய்வமாய் நீ ஏற்றுக்கொண்டாக வேண்டும், அவரை ஒரு பிதாவாய் தொழுது கொள்கிற நாள் சீக்கிரமாய் வர வேண்டும் என்று ஆவியானவர் அறிவுறுத்துகிறார். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு ஒரு பிதா இருக்கிறார், அவருடைய சுபாவங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் உங்களை விசாரிக்கிறவரான உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து. அடுத்தது பிதாவுடைய சுபாவத்தை பாருங்க, அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். என்ன பிரச்சனையானாலும் பரவாயில்ல, அவர் கண்டுகொள்ளாமல் விட கூடவே நிற்கிறார். ஒண்ணு, அடுத்தது விசாரிக்கிறவராய் இருக்கிறார். தைரியமா இருங்க, பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, அவர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்மை விசாரிக்க ஒரு தேவன் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறார். நமக்கு பல நேரங்கள்ல அவங்க போன் பண்ணல, இவங்க போன் பண்ணல, அவங்க விசாரிக்கல, இவங்க கேட்கல, இதுவே குற்றச்சாட்டு நமக்கு நிறைய பேர் இருக்கு இல்லையா? தயவு செய்து யார் விசாரிக்கலனாலும் பரவாயில்ல, யார் உங்களை ஆறுதல் படுத்தலனாலும் பரவாயில்ல, யார் உங்க வீட்டுக்கு வரலனாலும் பரவாயில்ல, யார் உங்களுக்கு போன் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். காலையில இருந்து வேதத்தை திறங்க, அந்த வேதத்தினுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களை விசாரிப்பார், அந்த வேதத்தினுடைய வார்த்தைகளின் மூலமாக உங்களோடு பேசுவார், உங்களை தைரியப்படுத்துவார். எனக்கு அருமையானவர்களே, அவர் நம்மை விசாரிக்கிற தகப்பனாய் இருக்கிறார். அடுத்ததாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய பிதாவினுடைய இன்னொரு சுபாவம் என்னன்னா, நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நெருக்கப்படுகிறவர் அல்ல, பரிதாபப்படுகிறவர் தான், விசாரிக்கிறவர் தான், எல்லாவற்றிலும் பங்கெடுக்கிறவர் தான், நம்முடைய பாரங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர் தான். அதே நேரத்துல நமக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே, நேற்றைக்கெல்லாம் ஜெபிச்ச ஆண்டவரே சீக்கிரமா அதெல்லாம் கிடைச்சிடணும், அது சொல்லும் போதே உள்ளுக்குள்ள அவர் சித்தேனோ அதுதான் நடக்கணும் இல்லையா? அவர் சித்தேனோ அதுதான் நடக்கணும். நம்ம விருப்பப்படி ஜெபம் பண்ண முடியாது. நமக்கு ஒரு பிதா இருக்கிறார். நமக்கு தெரிஞ்ச மூளையர்கள் தான் நம்ம ஜெபிக்கிறோம், நம்முடைய அறிவு பிரகாரமாக தான் நம்ம காரியங்களை கேட்கிறோம். ஆனா அவருக்கு இதற்கு அப்பாற்பட்ட சூழ்நிலையில செயல்படுகிற தேவன். நாளைக்கு என்ன நடக்குது என்பது அவருக்கு தெரியும், அடுத்த மாசம் என்ன நடக்குது என்பது அவருக்கு தெரியும், அடுத்த வருஷம் என்ன நடக்குது என்பது அவருக்கு தெரியும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். தயவு செய்து எனக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்லி முறையிடாதீர்கள்.
என்னை கேட்கலையா, ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல என்று சொல்லி கேட்காதீர்கள். அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்பது, எப்ப என்ன கொடுக்க வேண்டும் என்பது அவருக்கு தெரியும், எதை எடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அதனால சந்தோஷமா ஏற்றுக்கொள்கிறோம். அண்ணனை ஆண்டவர் கொடுத்தார், அவர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று, எப்பொழுது எடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நாம் அவருக்கு போதிக்க முடியாது. அதனால யோபின் புத்தகத்தை சொல்றாரு, என்ன செய்கிறீர் என்று சொல்லி யாரும் அவர்கிட்ட கேட்க முடியாது, அவர் பறித்து கொண்டு போகிறார். குயவன் களிமண் குயவனை பார்த்து என்ன செய்கிறீர் என்று கேட்க முடியாது. அவர் குயவன், அவருடைய இஷ்டத்துக்கு வணைந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவருடைய இஷ்டத்துக்கு அவருடைய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்பட வேண்டுமே ஒழிய உங்களுடைய என்னுடைய விருப்பம் ஒரு நாளும் நிறைவேறக்கூடாது. அதனால யாரும் சோர்த்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ பேசி இருந்திருக்கலாமே, ஐயோ கொஞ்சம் பார்த்து இருந்திருக்கலாமே, இது உலக பிரகாரமான மனிதர்களுடைய எண்ணங்கள். தேவையில்லை. ஆண்டவருக்கு தெரியும் அவர் பேச வைக்கணுமா வைக்க கூடாது என்பது அவருக்கு தெரியும், பார்க்க வைக்கணுமா வைக்க கூடாது என்பது அவருக்கு தெரியும். அவர் தகப்பன். நீ வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே இன்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் பரம தகப்பனா இருக்கிறார். நமக்கே இவ்வளவு வேதனைனா அண்ணனை படைத்தவருக்கு, அவரை சிருஷ்டித்தவருக்கு, உருவாக்கினவருக்கு, ஜீவனை கொடுத்தவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய மத்தியில வந்திருக்கிறார். சோர்ந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, எந்த தேவைகளை குறித்தும் நாம் பாரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன தேவை என்பதை அவர் பரமபிதா அறிந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, கடைசியாக பிதாவினுடைய சுபாவம் என்ன தெரியுமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? இந்த இடத்துல பிதாவினுடைய சுபாவத்துல மிக உயர்ந்த, அவர் செய்த மிக அதிகமான ஒரு தியாகம் என்ன தெரியுமா? வேதனைப்பட்டார், நெருக்கப்பட்டார், கண்ணீர் வடித்தார், இதெல்லாம் ஒண்ணு ஓகே. ஆனா ஒரு கட்டத்துல நம்முடைய சொந்த குமாரனை என்ன பண்ணிட்டாரு? பலியாக ஒப்பு கொடுத்தார். யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய குமாரனை விசுவாசிக்கிறவர்களோ அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அவருடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு வேற ஒரு முறையை அவர் கையாளவில்லை. தன்னுடைய குமாரனவே பலியிட்டு விட்டார். பழைய ஏற்பாட்டுல ஆபிரகாம் தனக்கு 100 வயதுல கிடைச்ச ஒரு மகனை நீ பலியிடு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆபிரகாம் மோரியா மலையில மிகுந்த பாரத்தோடு விசுவாசிகளின் தகப்பன் என்று எப்படி சும்மா கூப்பிட முடியாது அல்லவா? அவன் என்ன சொன்னான்னு தெரியாது, அவனுடைய உள்ளம் எவ்வளவு பாரப்பட்டுச்சுன்னு தெரியாது, எவ்வளவு வேதனைப்பட்டுச்சுன்னு தெரியாது, எவ்வளவு கண்ணீர் வடிச்சாங்கன்னு தெரியாது, அழுதான்னு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், மகனை பலியிடுவதற்கு தயாராக அவன் போய்கொண்டிருந்தான். மோரியா மலையில் ஏறிவிட்டான், பலிபீடத்தை கட்டிவிட்டான், பலிபீடத்துல தன்னுடைய மகனை படுக்க வைத்து விட்டான். என்ன நினைச்சு தெரியுங்களா? ஆபிரகாமே வேண்டாம், ஆபிரகாமே வேண்டாம். தகப்பனுடைய இருதயத்தை பாருங்க. ஆபிரகாமே வேண்டாம் என்று தடுத்து விட்டார். அதுவும் ஆடு இருக்கிறது, அங்கே அதுல பலி செலுத்து என்று சொல்லி அங்கே தடுத்து விட்டு, ஆனால் கல்வாரி சிலுவைக்கு வரும்போது தன்னுடைய சொந்த குமாரன் அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படும் போது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 1000ங்களிலும் 10,000ங்களிலும் சிறந்தவர், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ளவர், நம்முடைய மூளை அருகில வர்ணிக்க முடியாத அழகுள்ளவர், சௌந்தரியம் உள்ளவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் சொல்லுகிறது, அவர் அழகற்று தொங்கினார், அந்த கேடடைந்தார், நாம் அவரை பார்க்கத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. என கருமையானவர்களே, கல்வாரி சிலுவையில சித்திரவதை பண்ணுவதற்கு தன்னுடைய மகனை ஒப்பு கொடுத்தார். தலையில முள்முடி சூடப்பட்டது, தலையில ஆணி அடிக்கப்படும் போது பிதா தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். கைகளில் ஆணி அடிக்கப்படும் போது பிதா தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். உடலெல்லாம் உழுகிறவனுடைய படைச்சால்களை போல அவருடைய சரீரம் அடித்து பிளக்கப்பட்ட போது பிதா தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி கதறுகிறார். ஒரு மனுஷ சரீரத்தில் நின்று 100% மனிதனாக அந்த பாடுகளையும் வேதனைகளையும் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட போது தன்னுடைய சொந்த குமாரனை சிலுவையில அவர் கைவிட்டார். கைவிட்டுதான் உங்க மேல என் மேலையும் ஆண்டவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். இந்த கருமையானவர்களே, எவ்வளவு பெரிய அன்பு, எவ்வளவு பெரிய அன்பு. அந்த அன்பு நினைக்கும் போது அண்ணனுக்கு 50 வயசாச்சு, பூரணமாயி வீடை கட்டி பிள்ளைகளை வளர்த்து போதிச்சு தன்னுடைய வேலையை நிறைவு செய்து அவர் கடந்து போயிருக்கிறார். அதற்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு அருமையானவர்களே, சொந்த குமாரன் சித்திரவதை அனுபவித்தார். நேற்று கூட நாங்க டிஸ்கஸ் பண்ணிருந்தோம், வேதனையே இல்ல, பெயின் வச்சு போயிட்டார், அவ்வளவுதான். வேதனை கூட ஆண்டவர் அனுமதிக்கல, உபத்திரவத்தை கூட ஆண்டவர் அனுமதிக்கல. சொந்த குமாரன் துடி துடிக்கிறார், அவருடைய ரத்தம் எல்லாம் சிந்துகிறது. அவர் முகத்தை மறைத்துக் கொண்டார். உங்களை என்னையும் பார்த்தார். நம்முடைய பிதாவை பார்த்தீங்களா? பிதாவுடைய அன்பை பார்த்தீர்களா? எனக்கு அருமையானவர்களே, அவ்வளவாய் வேதனைகளை அனுபவித்தவர்,
அவ்வளவாய் பாரங்களை சுமந்தவர், அவ்வளவாய் துக்கங்களை சகித்தவர், அவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியிலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதனை அனுபவிக்காதவர்களுக்கு ஆறுதல் செய்ய முடியாது. வேதனையுடைய எல்லை வரைக்கும் கடந்து போனவர், மரணத்தை ருசி பார்த்தவர், அந்த கசப்பை ருசி பார்த்தவர், இந்த மரணத்தினுடைய அனுபவத்துக்குள்ள கடந்து போனவர், அவர் இன்றைக்கு நம்முடைய மத்தியில ஒரு தகப்பனாய் ஆறுதல் செய்யும்படியாய் இறங்கி வந்திருக்கிறார். அவர் செய்தால் மாத்திரமே அது ஆறுதலா இருக்கும். மனிதனுடைய வார்த்தைகள் நம்மை ஆறுதல் படுத்த முடியாத கருமையானவர்களே. அப்படிப்பட்ட தேவன் தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சர்தை சபைக்கு சிமிர்னா சபைக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். வாசிங்களேன், வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்களேன். இந்த வேதனைகளை அனுபவித்ததுதான் சிமிர்னா சபைக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். வாசிங்க 2ஆம் அதிகாரம். சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, மரித்திருந்தும் பிழைத்தவர் சொல்லுகிறதாவது என்று சொல்லி அட்ரஸ் பண்றாரு. 10வது வசனம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். சிமிர்னா சபை குறித்து நீங்க சரித்திரத்துல படிச்சீங்கன்னா, உலகத்திலேயே மிகுந்த உபத்திரவத்துக்குள்ளாக்கப்பட்ட சபை, அதிக உபத்திரவத்தை அனுபவிச்ச சபை. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் அநேகரை கொலை செய்தார்கள். அநேகருடைய பெற்றோருடைய கண்களுக்கு முன்பாக பிள்ளைகள் தீக்கிரையாக்கப்பட்டார்கள். அநேகர் ஆதி திருச்சபையுடைய அனுபவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த நீரோ மன்னனுடைய காலத்துல அநேக தேவ பிள்ளைகள் மிருகங்களுக்கு இரையாக்கப்பட்டார்கள், தீப்பந்தங்களாக மாற்றப்பட்டார்கள். அவர்களை கிறிஸ்துவை மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பெற்றோர்களுக்கு முன்பாக தாயை நிக்க வைத்து பிள்ளைகளை சித்திரவதை செய்வார்கள், மிருகங்களுக்கு பலியாக்குவார்கள். இன்னும் புதிய ஏற்பாட்டுல எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, விசுவாச வீரர்களுடைய பட்டியல்ல அநேக ஸ்திரீகள் தாங்கள் விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அநேகர் வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். நிறை மாத கர்ப்பிணிகளை தலையின் காலை 2 பக்கம் பிடிச்சு வயிற்றுல வாளால் அறுத்தார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய். அநேக உபத்திரவங்கள், அநேக சித்திரவதைகள், அநேக பாடுகள் தாய்மாருடைய கண்களுக்கு முன்பாக, தகப்பன்மாருடைய கண்களுக்கு முன்பாக. அப்படிப்பட்ட ஆதிகால சபையுடைய அஸ்திபாரமே அப்படிப்பட்ட இரத்த சாட்சிகளாகத்தான் அது உருவானது. எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நீங்களும் நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு பெயினே கிடையாது, இதெல்லாம் பெரிய வேதனையே கிடையாது. ஏனென்றால் தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்து அவர் போயிருக்கிறார். தன்னுடைய ஓட்டத்தை நிறைவு செய்து ஊழியத்தை நிறைவேற்றி போயிருக்கிறார். துக்கப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கருமையானவர்களே, அந்த கல்வாரி சிலுவையில வேதனைகளையும் பாடுகளையும் அனுபவித்த இயேசு கிறிஸ்து சிமிர்னா சபைக்கு அவர் அறிவுறுத்துகிறார். வேதனைகளும் பாடுகளும் உபத்திரவங்களும் ஒவ்வொரு நாளும் கண்ணீரும் கவலையுமாக இருந்த சிமிர்னா சபை பார்த்து சொல்கிறார், நீ மரண பரியந்த உண்மையாயிரு, நீ மரண பரியந்த உண்மையாயிரு. இந்த பாடு உனக்கு வராதுன்னு அவர் சொல்லல, இனி உனக்கு கண்ணீர் வராதுன்னு சொல்லல, நீ மரண பரியந்த நீ உண்மையாயிரு என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அதே பிதா நம்மிடத்திலும் சொல்லுகிறார், மரண பரியந்த நீ உண்மையாயிரு, மரண பரியந்த நீ உண்மையாயிரு. எனக்கு அருமையானவர்களே, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பிலிப்பியர்கள் நிருபத்தில் சொல்லுகிறாரு, கிறிஸ்துவ நிமித்தம் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல பாடுபடுகிறதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு அந்த பாடுகளை நம்ம சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்வோம். அந்த பாடுகளை நாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக சேவை செய்யறதுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். என கருமையானவர்களே, இன்னைக்கு அண்ணனுடைய வாழ்க்கை எனக்கு முன்பாக, நமக்கு முன்பாக ஒரு சவாலா இருக்கிறது. அநேகரை தட்டி எழுப்பும்படியாய் அவருடைய வருகை குறித்து சொல்லுகிற நோவாவை போல அவருடைய வருகை குறித்து முன்னறிவிக்கிற ஒரு மனுஷனாய், அவருடைய வருகைக்காக ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு மனுஷனாய் அவருடைய வாழ்க்கையுடைய ஓட்டத்தை நிறைவு செய்ததுனால மிகுந்த சந்தோஷத்தோடு கூட, நன்றியுள்ள உணர்வோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். காரணம், அவருடைய ஓட்டத்தை அவர் நிறைவு செய்திருக்கிறார். நாம் துக்கமுகமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அநேக சித்திரவதைகளை அனுபவித்த ஆதி திருச்சபையினுடைய ஜனங்களுடைய பாடுகளில 1% கூட நமக்கு இல்லை. இன்னைக்கு 1% கூட கிடையாது. இன்னைக்கு சமாதானமான மரணம், சமாதானமான காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அதனால திடம் கொள்ளுங்கள், தைரியப்படுங்கள், ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். அதே நேரத்துல ஒருவேளை ஆண்டவரிடத்துல சமர்ப்பணம் பண்ணாத யாராவது இங்க இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். ஒரே ஒரு வாழ்க்கை தான், நீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கலாம். எத்தனை வயசுல மரணம் வரும். ஒருத்தன் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட சொன்னா, எல்லாம் சம்பாதிச்சுட்டேன், என் ஆத்மாவே நீ திருப்தியாரு. அவர் சொன்னாரு, மதிகடனே
இன்னைக்கு நீ மரித்தால் எங்க போவ? இன்னைக்கு ஆவியானவர் கேட்கிறாரு, உன்னுடைய வாழ்க்கையில மரணம் எந்த நேரத்துல வேணாலும் வரலாம். நீங்க ஆராதிச்சுட்டு இருக்கிறோம், நாளைக்கு நம்ம இருப்போமான்னு தெரியாது, அடுத்த வாரம் நம்ம ஆராதனைக்கு வருவோமான்னு தெரியாது, மரணம் எந்த நேரத்திலையும் வரலாம். இந்த தகப்பனை முத்தம் செய்யாத யாராவது இங்க இருந்தீங்கன்னா, சங்கீதம் 2வது அதிகாரம் சொல்லுகிறது, சங்கீதத்துல இப்போதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்துல அவருடைய கோபம் பற்றி எரிகிற போகுது. ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு தகப்பனாய் ஒரு தகப்பனுடைய உள்ளத்தோடு கூட இங்கே நின்று கொண்டிருக்கிற தேவன் நியாயாதிபதியாய் வரப்போகிறார், பட்சிக்கிற அக்கினியாய் வரப்போகிறார். அதற்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக உங்க வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ண வேண்டும். கெட்ட குமாரன் ஓடி வந்து கட்டி பிடித்து, அவன் ஓடி வரும்போதே தகப்பன் அவனை கட்டி பிடித்து விட்டான். அவன் நினைச்சா, நான் எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன், தகப்பனை ஏற்றுக்கொள்வாரா? இல்லை. அவன் ஓடி வர தீர்மானிச்ச உடனே தகப்பன் அவனை கட்டி பிடித்து அரவணைத்துக் கொண்டார். ஒருவேளை பாவம் செஞ்சிருக்கலாம், நீங்க ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கலாம், சத்தியத்தை விட்டு விலகி போயிருக்கலாம். ஓ, என்னை ஏற்றுக்கொள்வாரா? சபையில என்னை ஏற்றுக்கொள்வார்களா? ஆண்டவர் சொல்றாரு, நீதான் விஐபி சபைக்கு, நீ ஓடி வா தேவ சன்னிதானத்திற்கு. உன்னை கட்டி பிடிக்கிற ஒரு தகப்பன் இருக்கிறார், உன்னை அரவணைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, மரணம் எந்த நேரத்திலும் வரும், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, அவரை முத்தம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதே நேரத்துல ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறவர்கள், நாம் வெறுமனே இந்த பூமியில சாட்சியா இருந்து என்ன பிரயோஜனம்? நாம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? உனக்காக நான் மரிச்சனே, எனக்காக நீ என்ன செய்வாய் என்று கேட்டா என்ன சொல்ல முடியும்? அண்ணனை குறித்து நேற்றைக்கு அநேகர் சாட்சி சொன்னாங்க. அவர் ஆத்தும ஆதாயம் செய்தார், அநேகர் அவர் மூலமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிச்சிருக்கிறார், வேதத்தை பகுத்து உபதேசிச்சிருக்கிறார், அவருடைய ஓட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார். நீங்க உங்களை பார்த்து ஆவியானவர் கேட்கிறார், ஆண்டவருக்காக என்ன செஞ்சீங்க? உங்க பிரச்சனை சொல்றதுக்கே நேரம் கரெக்டா இருக்குது. உங்க குடும்ப பிரச்சனையிலே காலத்தை ஓட்டிட்டீங்க, அடுத்தவங்களை குறை சொல்றதுலேயே காலத்தை ஓட்டிட்டீங்க. ஆண்டவருக்காக என்ன செய்தீர்கள்? உங்களுடைய வேலை சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? உலகத்திற்காக ஓடி ஓடி என்ன பிரயோஜனம்? ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் உங்களுக்கு கூட வர போறது இல்லை. ஆண்டவருக்காக என்ன செய்தோம்? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், ஒரு தகப்பன் இறங்கி வந்திருக்கிறார், அவருக்காக சேவை செய்யும்படியாய், அவருக்காக ஊழியம் செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கப்பட்ட சிலரை ஆண்டவர் இன்னைக்கு தட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு விதை விதைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு விதை விதைச்சா அது அநேகம் முளைக்க வேண்டும். இன்னைக்கு அண்ணன் விதைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சபையில சில டேவிட் ராஜ்கள் எழுப்ப வேண்டும், சில வாலிபர்கள் எழுப்ப வேண்டும், ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் செயல்படுகிற சில கூட்டம் எழுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு நிமிஷம் கண்களை மூடலாமா? இந்த தகப்பனுக்கு முன்பாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, என்னுடைய பாரங்களை நீங்க ஏற்றுக்கொள்கிறவர், என்னுடைய துக்கங்களை நீர் சுமக்கிறவர், ஆண்டவரே, என்னுடைய வேதனைகள் எல்லாம் மறக்கிற ஆண்டவரே, நீர் என்னுடைய சமாதான பிரபுவா இருக்கிறீங்க, நீர் எல்லா நெருக்கத்திலும் எங்களோட நெருக்கப்பட்டுட்டீங்க ஆண்டவரே. ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நம்ம துக்கமுகமா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்க, அங்க கல்வாரி சிலுவையில துடி துடிக்கிற தேவகுமாரனை பாருங்க. அந்த காட்சியை பார்க்கும்போது, ஓ, இந்த வேதனைகள் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல, இந்த துக்கம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் அல்ல, என்னுடைய பாடுகள் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆண்டவரே, உங்களுடைய குமாரனையே பலியாகப்படுத்திட்டீங்களே ஆண்டவரே, நாங்க எங்க மகனை உமக்காக நம்ம ஒப்பு கொடுத்துக்கிற ஆண்டவரே சொல்லும் போது ஆண்டவர் இதுல பிரியப்படுகிறார், பலிபீடத்துல வைக்கிற ஆண்டவரே. அந்த ஆத்தும பிணைப்பை இயேசுவின் நாமத்துல நம்ம முறித்து போடுவோம். எல்லா பாச பிணைப்புகள் அறுக்கப்படட்டும். கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்களாய் இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இனி உள்ள நாட்கள் நான் உமக்காக ஊழியம் செய்கிற ஆண்டவரே, உமக்காக சேவை செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்கள் ஒரு நிமிஷம் தேவ சன்னிதானத்துல எல்லாரும் எழுந்திருக்கலாமா? நம் தேவ சன்னிதானத்துல சமர்ப்பணம் பண்ணி, ஒரு விதை விதைக்கப்பட்டிருக்கிறது, அந்த விதை விதைக்கிறதுக்கு முன்பாக ஒரு சமர்ப்பணத்தோட நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? காடானாலும் மேடானாலும் காடானாலும் மேடானாலும் காடானாலும் மேடானாலும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே, தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே, தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என்றும் தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. இன்பமாயினும் இன்பமாயினும்
தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என்றும், தொண்டு செய்வேன் என் ஆண்டவர்க்கே. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம கவலைப்பட்டுட்டே இருந்து காலத்தை சலிக்க முடியாது. நம்ம பாரத்தோடு இருந்து காலத்தை ஓட்ட முடியாது. அநேக கண்ணீர் வடிக்கிற கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிறது. அநேக நெருக்கப்படுகிற கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிறது. இயேசு பூமிக்கு வந்தவன் என்ன பண்ணா தெரியுங்களா? எல்லா ஜனங்களையும் பார்த்து மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல சிதறுண்டவர்களா இருக்கிற உடனே அவளை பார்த்து மனதுருகினார். அந்த மனதுருக்கு அவருக்குள்ள வந்த உடனே அவர் போகிற இடங்கள் எல்லாம் ஆத்தும் அறுவடையாக இருந்தது. இன்னைக்கு அந்த மனதுருக்கு ஒருத்தருக்குள்ளையும் கடந்து வரட்டும். நம்முடைய பிரச்சனைகளை நினைத்து உருகி கொண்டிருக்கிறதை விட நம்மை சுற்றி இருக்கிற அநேகருடைய கண்கள் திறக்கப்படாமல் இருக்கிறது. அநேகர் இருளின் அதிகாரத்தில் இருக்கிறார்கள், இருளின் அந்தகாரத்தில் இருக்கிறாங்க. நம்முடைய பிள்ளை பரலோகத்துக்கு போயாச்சு, ஆனால் அநேகர் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? அந்த ஆத்தும கரிசனை ஒவ்வொருத்தருக்குள்ளே உண்டாவதாக இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இனி ஒரு ஆத்தும ஆதாயம் செய்யும்படியாய், அடுத்தவர்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களாய், உமக்கென்று ஊழியம் செய்கிறவர்களாய் எங்களை சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்க பிரச்சனை ஒரு பெரிய விஷயம் அல்லப்பா. கல்வாரி சிலுவையை பார்க்கும் போது, அந்த கல்வாரியினுடைய அன்பை நாங்கள் பார்க்கும் போது எங்களுடைய வேதனைகள் ஒரு பெரிய விஷயமே அல்ல. எங்களுக்கு முன்பாக விதைக்கப்பட்ட அநேக மிஷனரி மார்களுடைய சரித்திரத்தை நாங்கள் பார்க்கும் போது எங்களுடைய வேதனைகள் ஒரு பெரிய வேதனையா அல்ல. ஆண்டவரே, உமக்காக சகிக்கும்படியாய் எங்களை நீங்க பலப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி. உமக்காக ஓடும்படியா எங்களை பலப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, எங்களுக்காக ஆண்டவர் நீர் வைத்திருக்கிற அந்த பந்தய பொருளை பெற்றுக் கொள்ளும்படியா இந்த லக்கை நோக்கி நாங்கள் ஓடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இங்க முடங்கி விடாதபடிக்கு, சத்துருவுடைய சூழ்ச்சிக்கு இரையாகி விடாதபடிக்கு எழும்புகிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்கென்று எங்களுக்கு நீர் நியமித்திருக்கிற நாள் வரைக்கும் வைராக்கியமாய் ஓட போவதற்காக எங்களுக்கு கிருபை செய்ய போவதற்காக உங்களுக்கு நன்றி. இந்த சபையார் நீங்க திடப்படுத்தி இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி. சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்க பலப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி. அருமையான தகப்பனாரை பலப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி. தாயாரை பலப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி. சகோதரிகளை பலப்படுத்தி இருக்கிறதற்காக நன்றி. ஆண்டவரே, உன்னதத்திலிருந்து அந்த பலன் வந்திருக்கிறதற்காக நன்றி. எங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, இது எப்போது எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி. ஒரு நாள் எங்களை கைவிட போறதில்லை. ஆண்டவரே, ஒரு நாள் உண்டு. ஆண்டவரே, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, பாடுகள் இல்லாத, வேதனை இல்லாத அந்த நாட்டுக்கு நாங்கள் வரப்போகிறோம். அன்றைக்கு உண்மை முகாமுகமாய் கண்டு நாங்கள் ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு நாங்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை நாங்கள் பார்க்க போறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்பிக்கை உள்ளவர்களாய் இந்த பூமியில நாங்கள் ஜீவனம் பண்ணும்படி நீர் கிருபை செய்யும். அந்த எல்லாரும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி, கன, மகிமை எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.